பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி செய்யணுன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு குடமிளகாவையும் மிளகாவையும் இந்த ஷேப்பில் நீங்கள் நறுக்கி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கடாயில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி குடமிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்குவாங்க. நல்லா வதக்க வேண்டாம், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவாங்க. இது நம்மளே செஞ்சு பேஸ்ட்டு, லிங்க்கு கீழே தரேன், பார்த்துக்குவாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த சிக்கன் 65 எடுத்து இதில் சேர்த்துக்குவாங்க. இந்த சிக்கன் 65 எப்படி செஞ்ச லிங்க் கீழே தரேன், பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சாஸ் இதில் சேர்த்துக்குவாங்க. இந்த தக்காளி சாஸ் எப்படி செஞ்சன்ற லிங்க்கையும் கீழே தரேன், அதையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது எதுவுமே நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே லைட்டாக வெந்தால் போதும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சோண்டு தேன் சேர்த்துக்குவாங்க. தேனை சேர்த்தா தான் இந்த ரெசிபி ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, இந்த ரெசிபியை பரிமாற ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.